எல்லா பட்ச ஜனங்களுக்கும் ஆதிகேசவ பெருமான அனுகிரகம் கிட்டத்தே. இன்று நாம் ஜீவிதத்தில் 2026 ரிஷபராசியினுடைய பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போமா. ரிஷபம் என்பது என்ன? காளையானம். அது நம் ஜீவிதத்தில் என்ன பிரதானப்பட்டதான விவசாயம் செய்யானும் மற்ற எல்லா காரியங்களுக்கும் பயன்படுத்தக்கூடியது காளையான். காளையினுடைய அடிസ്ഥാനத்திலாக ரிஷபம் வருகிறது. கடந்த பல வருடங்களாக கஷ்டங்களும் நஷ்டங்களும் துக்கங்களும் துயரங்களும் அனுபவித்திருந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு 11இல் சனியும் 2இல் வியாழனும் இருக்கின்ற ஒரு காரியம் கொண்டு பலவிதமான நன்மைகளும் நல்லதும் நடக்கும் என்பது தீர்ச்சியான உண்மையாகும். மேலும் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது அப்பப்போ நமக்கு சில துக்கங்களும் துயரங்களும் கொடுத்து வந்த போதிலும் சனியினுடைய பார்வையும் கொண்டு சனியினுடைய அடிസ്ഥാനം கொண்டு வியாழனுடைய அடிസ്ഥാனம் கொண்டும் நம்மளுடைய ജീവിതத்தில் முன்னேற்றம் ஏற்படுகிறது உறுதியான. இனி സബ്സ്ക്രൈബ് ചെയ്യാനുള്ള ആളുകൾ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക, ബെൽ ബട്ടൺ അയയ്ക്കുക, എന്നെ അനുഗ്രഹിക്കുക, ആദരിക്കുക. சொல்லக்கூடியது சூரியனுடைய அடிസ്ഥാனத்தில் இருக்கக்கூடியதான காரியங்கள் கொண்டானே ரிஷபராசி நம்ம சொல்கிறோம். ரிஷபராசி சூரியனுடைய ராசியான ചന്ദ്രൻ ഉച്ചനായിട്ട് ഇരിക്കக்கூடிய കാലഘട്ടങ്ങൾ കൊണ്ട് ഇപ്പോൾ പൊതുവായിട്ട് ഋഷഭരാശിക്ക് കഴിഞ്ഞ ഒരു 5-6 കൊല്ലമായിട്ട് വലിയ ദുഃഖങ്ങളും തുയരങ്ങളും ഉണ്ടായിരുന്ന പോലും ഈ വർഷം 2026 വളരെ സന്തോഷവും സന്തുഷ്ടിയും ജീവിതത്തിൽ മുന്നേറ്റமான ഒരു அமைப்புം ഏർപ്പെടக்கூடிய ഒരു அமைப்பு ഉണ്ടാകും എന്ന് പ്രതീക്ഷിക്കാം. ഈ ജീവിതം என்பது തന്നെ വളരെ കഷ്ടപ്പാടുകളും அதர்மங்களில் நிறைஞ்ச லோகத்தில் காண முடியாது. அரசியல் என்ற குப்பையிலேயாலும் மனுஷர்கள் இடப்படாலும் மற்றும் மது மங்கை போன்ற பல கெட்ட சுபாவங்களாலும் கெட்ட எண்ணங்களாலும் மனுஷன் கேடுகெட்ட புத்தி கொண்டு கெட்டு போகின்றான். அவ்வாறு கெடாமல் இருப்பதற்காக வேண்டியான இங்கே உள்ள மகான்களை நம்ம மூழ்கிக்கானும் மகான்களுடைய அனுகிரகம் வேண்டானும் வேணும் என்பது என்னுடைய ஆக்கிரகமான. பொதுவாயிட்ட 2026 ரிஷபராசிக்கு ஏற்றமும் ஒரு நல்ல காலகட்டங்களாகும். 11இல் இருக்கக்கூடிய சனியும் 2இல் இருக்கக்கூடிய வியாழனும் பொதுவாயிட்டு எல்லாருக்கும் நல்லதை கொடுக்குங்கிறது உண்மைയാണ്. കഴിഞ്ഞ 5-6 വർഷമായിട്ട് നമുക്ക് ഒരുപാട് കഷ്ടപ്പാടുകൾ ഉണ്ടായിരുന്നു. പൊതുവായിട്ട് എല്ലാവർക്കും കൊടുത്ത് ചെറുത്ത കരങ്ങളാണ് ഋഷഭരാശി. ഈ ഋഷഭരാശിയിൽ സൂര്യനും ചന്ദ്രനും செவ்வாயும் ஆதிபத்தியம் ഉണ്ടായിരുന്ന போதிலும் சந்திரன் உச்சமாயிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் கொண்டு சூரியனுடைய நட்சத்திரമായ கார்த்திகை நட்சத்திரத்தில் ஜனித்த ஆளுகளுக்கு ஏற்றமும் மிகச்ச ஒரு நல்ல அமைப்பும், சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் ஜனித்த ஆளுகளுக்கு நல்ல கல்யாண காரியம், சிறிய பிராய உள்ள ஆணும் பெண்ணுங்களுக்கு கல்யாணம் நடக்கானும், சொத்து சுகம் உண்டாகானும், எல்லா விதமான வசதிகளும் உண்டாக்கானும் காலகட்டங்களில் உண்டாகுள்ளது என்பது தீர்ச்சையாகும். மேலும் மகேரம் 1-2 மிருகசீரிடம் 1-2 பாதங்களில் ஜனித்த ஆளுகளுக்கும் நல்ல காலங்களான ஆகப்பாட பொதுவாயிட்டே இந்த ரிஷபராசி என்பது இடமும் என்பது எல்லோருக்கும் எதையும் சகிக்கானும் கேட்கானும் அதன்படி ஜீவிதத்தில் நடக்கானும் எல்லாம் நமக்கு படிப்பினையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பானும். ஆகையால் நாம் எல்லோரும் பகவானை பூஜிப்போம், பக்தியுடன் நம் ஜீவிதத்தை நல்லாகுவோம். மேலும் சப்ஸ்கிரைப் செய்க, பெல் பட்டன் அமுக்குக, என்னை ஆதரிக்க அனுகிரகிக்க. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள்.